இன்றைக்கு தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய டாஸ்மார்க் ஊழியர்கள் அவருடைய நியாயமான கோரிக்கையை முன்னிறுத்தி இன்றைக்கு உண்ணாநிலை போராட்டத்தை நடத்தியிருக்கின்றனர். ஏறத்தாழ 22 ஆண்டுகள் தொடர்ந்து இந்த தோழர்கள், இந்த ஊழியர்கள் தங்களுடைய பிரதான கோரிக்கையாக பணி நிரந்தரம் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகளை தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்ற நிலையில், தொழிலாளர் நலன் காக்கும் என்ற அரசு, திராவிட முன்னேற்ற கழக அரசு இந்த ஊழியர்களுடைய பணி நியமன உத்தரவில் எந்த விதமான நடவடிக்கை எடுக்காமல் இருப்பது மிகுந்த வருத்தத்தை அளிக்கிறது. தமிழக அரசுடைய வருவாயில் 1/3 பங்கை செலுத்தக்கூடிய இந்த நிறுவனம் டாஸ்மார்க் என்பது எல்லோருக்கும் தெரியும். அடிப்படையான விஷயங்கள் கடந்த ஏப்ரல் மாதம் சட்டமன்றத்தில் அறிவித்த 2000 ரூபாயை கூட கிட்டத்தட்ட 4 மாதங்கள் கடந்த பின்பும் கூட இன்றைக்கு வரைக்கும் அது வழங்கப்படவில்லை. ஒண்ணு. அதை விட என்னன்னு கேட்டீங்கன்னா, எந்த துறையா இருந்தாலும் அதுல லாபத்தை ஈட்டுவதற்கு ஊழியர்களை நிர்பந்தப்படுத்துறது இருக்கும். டாஸ்மார்க் அதே மாதிரி நீ அதிக விற்பனையை காட்டு என்று டாஸ்மார்க்குடைய மண்டல மேலாளர்கள் நிர்பந்தப்படுத்துறாங்க. நம்ம என்ன செய்ய முடியும்? மக்களிடத்துல போய் எங்க வந்து குடிங்கன்னா சொல்ல முடியும். ஒரு மோசமான நடவடிக்கைக்கு அதாவது அறிக்கையா சொல்லாம வாய்மொழியாக மிரட்டுறது, அப்படி ஒரு நடவடிக்கையை டாஸ்மார்க் நிறுவனம் எடுத்துட்டு இருக்கு. அதே போல போன் கால் மூலமாக தொழிலாளர்களுக்கு யாராவது ஒரு பிரச்சனை சொல்ல வந்தால், இந்த இடத்துல இப்ப ஒரு பிரச்சனை நடந்துருச்சுன்னு சொன்னா அனாமதேய கால ஒரு பெரிய விஷயமாக எடுத்து தொழிலாளர்களை பணியிட மாற்றம் செய்கின்ற நடவடிக்கையும் எடுத்து வர்றாங்க. எவ்வளவு மோசமான நடவடிக்கை! டாஸ்மார்க்கை மெதுவாக எல்லா கடைகளையும் மூடுகின்ற நடவடிக்கை என்பது இன்னைக்கு தமிழகத்துல மிகப்பெரிய கோரிக்கையா வந்திருக்கிற சூழல்ல அதை க்ளோஸ் பண்றதுக்கு பதிலாக பக்கத்திலேயே மணமகிழ் மன்றத்தை உருவாக்குறாங்க. டாஸ்மார்க்ல 80 ரூபாய் சரக்கு என்றால் அங்கே சென்றால் 120 ரூபாய். அதுவும் இரவு சாப்பிட்டான்னு சொன்னால் அந்த மணமகிழ் மன்றம் காலையில் ஆஃபர் கொடுக்குறான். பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுக்க, மற்ற சாப்பிட்டுக்க ஆஃபர் கொடுக்குறான். அப்ப தினமும் கடைக்கு வாடிக்கையாளர்களை வர வைக்கின்ற யுக்தியை இந்த மணமகிழ் மன்றங்கள் செய்யுது. இது அரசுக்கு ஒரு பக்கம் வருவாய் இழப்பை ஏற்படுது, அரசியல்வாதிகளுக்கு வருமானத்தை ஈட்டி தருகின்ற நடவடிக்கையாக இருக்கு. ஆகவேதான் இதில் தலையிட்டு அரசு மணமகிழ் மன்றங்களை எல்லாம் ரத்து செய்ய வேண்டும். டாஸ்மார்க் கடையினுடைய எண்ணிக்கை படிப்படியாக குறைக்க வேண்டும். அதில் பணியாற்றுகின்ற பட்டதாரி ஊழியர்கள் எல்லோரையும் அரசுடைய பல்லாயிரக்கணக்கான காலி பணியிடங்கள் தமிழகத்தில் இருக்கு. 4,000 லட்சம் காலி பணியிடங்கள் இருக்கு. அதில் அவர்களை நிறுத்த வேண்டும் என்ற முறையில இன்றைக்கு அவருடைய பல்வேறு கோரிக்கைகளை வைத்து உண்ணாவிரதம் இருக்கிறாங்க. இந்த உண்ணாவிரத போராட்டத்திற்கு தமிழக மின்வாரிய ஊழியர்கள், போக்குவரத்து ஊழியர்கள், குடிநீர் வடிகால் ஊழியர்கள், அதே மாதிரி சிவில் சப்ளை ஊழியர்கள், அவருடைய சங்க தலைவர்கள் எல்லாம் ஆதரவு தெரிவிச்சிட்டு இருக்காங்க. அரசு உடனடியாக தலையிட்டு அந்த துறையின் மீது துறையினுடைய அலுவலர்கள் உடனடியாக இவர்களோடு பேச்சுவார்த்தை நடத்தி சுமூக தீர்வை எட்டவில்லை என்று சொன்னால் ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை டாஸ்மார்க் ஊழியர்களோடு இதர ஊழியர்களும் சேர்ந்து நடத்துகின்ற நடவடிக்கை இருக்கும் என்பதை பணிவோடு தெரிவித்துக் கொள்கின்றோம். ராஜேந்திரன், மாநில செயலாளர், CIT.